இங்க ஒரு நாட்டோட அரசர்கிட்ட ஒரு மேஜிக்கான ஹேண்ட் கிளவுஸ் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகும்னா, அது இவரோட கையில போட்டு யாரு கண்ணத்துல டச் பண்ணானா அவங்க உடனே சிலையா மாறிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற டைம் தான் ரெண்டு லவ்வர்ஸ் இந்த நாட்டுக்கு வர்றாங்க. அங்க வந்து இங்க இருக்கிற சிலையெல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஏன்னா அவங்க வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு சிலையை பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டோட அரசர் வந்துடுறாரு. இவன் கை கொடுக்கலான்னு பார்த்தா அந்த அரசர் இவனோட லவ்வரோட கையை பிடிச்சு கிஸ் பண்ணிடுறாரு. இவனுக்கு அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த அரசர் எங்க நாட்டுக்கு வரவேற்குன்னு சொல்லிட்டு அவரோட கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா இவனுக்கு டவுட்டா வருது, என்னமோ நடக்குதுன்னு சொல்லி. இவன் ஒரு தனி அறையில இருக்கும் போது ஒருத்தன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணுவான். அவனை பிடிச்சி இங்கிருந்து எதுக்கு தப்பிச்சு ஓட பாக்குறான்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் அவன் எல்லா விஷயத்தையுமே சொல்லுவான். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நாட்டோட அரசர் நல்லவரே இல்ல, இருக்கிறதுல மோசமானவர் அவரு தான். ஏன்னா அவர் வச்சிருக்கிற ஒரு மேஜிக் கிளவுஸால அழகா இருக்கிற எல்லா பொண்ணுமே சிலையா மாத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். இவனால ஃபர்ஸ்ட் நம்ப முடியல. இருந்தாலும் அவனுடைய லவ்வர்கிட்ட இதை பத்தி பேசலாம்னா அந்த அரசு அவனுடைய லவ்வர் கூட தனியா பேசவே விட மாட்டான். ஒரு அறைக்கு கூட்டிட்டு போய் அங்கிருந்த எல்லா சிலையுமே காமிச்சிட்டு இருப்பாரு. அங்கிருந்த எல்லா சிலையும் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சிலை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி அதை தொடுவான் பாருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த அரசன் இதை பார்த்துறான். அதுக்கப்புறம் இந்த சிலையெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட கையை வெளியே எடுத்துறான்.